பல்லடம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியிருக்கும் நீரால் கொசுக்கள் உற்பத்தியாகும் அவலம். சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுக்க நோயாளிகள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு தாலுகா மருத்துவமனையில் நாள்தோறும் 500-க்கும் மேற்பட்ட உள் மற்றும் வெளி நோயாளிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் அரசு மருத்துவமனை வளாகத்தின் பின்புறம் உள்ள தற்காலிக கழிவறையில் இருந்து நீரானது வெளியேறி வருவதால் குளம் போல் காட்சி அளிக்கிறது. மேலும் நீர் தேங்கி இருப்பதன் காரணமாக கொசுக்கள் உற்பத்தியாகும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல்கள் பரவி வருவதன் காரணமாக சுகாதாரத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அதேபோல் சிகிச்சை பெறுவதற்காக வரும் மருத்துவமனை வளாகத்திலேயே இதுபோல் நோய் பரவும் அபாயம் உள்ளது வேதனை அளிப்பதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் உடனடியாக சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அண்ணாதுரை சமூக ஆர்வலர். பல்லடம் அரசு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில் தினந்தோறும் 500க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்கிற முக்கியமான ஒரு அரசு மருத்துவமனை. சுற்று வட்டார பகுதியிலேருந்து கிராமத்திலேருந்து நிறைய மக்கள் வந்து இதை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த மருத்துவமனையில் இருக்கிற கழிப்பிடங்கள் பராமரிப்பின்றியும் சுகாதார சீர்கேடை ஏற்படுத்துகின்ற விதமாக அந்த கழிப்பிடங்கள் வந்து தொடர்ந்து பராமரிப்பதே இல்லை. குடி தண்ணீர் வசதிகள் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் நோயாளி கூட வர்றவங்க எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நோயாளிகளுக்கு அதாவது நோயில் குணமாக்குறது தான் அரசு மருத்துவமனைக்கு வருவாங்க. ஆனால் பல்லடம் அரசு மருத்துவமனையில் வந்தாங்கன்னா நோயில் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை நிலவுது. அந்த அளவுக்கு சுகாதார சீர்கேடு. இருக்கிற கழிப்பிடங்களையும் ஒழுங்காக பராமரிக்காமல் ஒழுங்காக தண்ணி கொடுக்காமல் வச்சுருக்காங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா பல்லடம் நகராட்சி மீண்டும் ஒரு கழிப்பிடம் தாங்க கட்டுறாங்க. அதாவது நகரோட மத்தியில் பல கோடி ரூபா மதிப்புள்ள நிலத்தை வந்து பொதுப்பணித்துறையுமே சுகாதாரத்துறையும் வீணடிக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் இருக்கிற இடங்களை பூரா அங்கே ஒன்று இங்கே ஒன்று பொட்டியாக கட்டி இடத்த விரயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் பெரிய கட்டடங்கள் கட்டும்போது மருத்துவமனை இட பற்றாக்குறை ஏற்படுகிற சூழ்நிலை நிலவுது. அதனால் தமிழக அரசு உடனடியாக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு தீவிர கண்காணிப்பு செய்து அங்கே சுகாதாரமான ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். கழிப்பிட வசதி பார்த்திங்கன்னா இருந்துமே வந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது. இதனால் வந்து நோயாளிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் என சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இப்போ ஒரு பாத்ரூம் கழிப்பிடம் கட்டுறாங்க. அது வரைக்கும் இப்போ இருக்கிற நோயாளிகள் எங்கே போவாங்க? அதனால் இருக்கிற பாத்ரூமில் சுத்தம் பண்ணி பராமரித்து அதுக்கு முன்னாடி தண்ணீர்களை விட்டு நோயாளிகள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி நடவடிக்கையை உடனடியாக சுகாதாரத்துறை எடுக்க வேண்டும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கழிப்பிடத்தை சுற்றி புதர் மண்டி மிகப்பெரிய கழிவுநீரெல்லாம் வெளியேறி நோய்கள் பரவுகிற சூழ்நிலை நிலவுது. உடனடியாக அந்த புல் பூண்டுகளை அகற்றி தூய்மைப்படுத்தி அந்த பகுதியை சுத்தப்படுத்தி நோயாளிகளை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.